ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் தால்ச்சா எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான கடலை பருப்பு 1/4 கப், துவரம் பருப்பு 3/4 கப், ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். அதோட 4 துண்டு மட்டன் பீஸுகளை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். 3 தக்காளியும் போட்டுக்குவோம் கட் பண்ணி. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு பருப்பு வந்து இந்த பதத்துக்கு வெந்துச்சுன்னா போதும். நம்ம அதோட கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய், சுரக்காய், வாழைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் சுரக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதோட 4 துண்டு மாங்காவும் சேர்த்துருக்கேன். தால்ச்சாவுக்கு மாங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி, அரைச்ச வெங்காய விழுது கொஞ்சம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காய் வேகட்டும். குக்கர் மூடி போட வேண்டாம். மூடி போட்டிங்கன்னா காய் வந்து உங்களுக்கு அரைஞ்சு போயிடும். அந்த பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், உங்களுக்கு காய் வந்து நல்லா ஓரளவுக்கு 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ அதோடு நம்ம ஒரு 3 சில்லு தேங்காய் சில்லு அரைச்சி ஊற்றிக்குவோம். ஒரு சொல புளி அதையும் கரைச்சி ஊற்றிக்குவோம். லாஸ்ட்டாக வந்து அதோட கொத்தமல்லி புதினாவும் போட்டு ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் வந்து உங்களுக்கு தால்ச்சா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா தால்ச்சா ரெடி. டேஸ்டான மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தால்ச்சா வந்து பிரியாணி, குஸ்கா, நெய் சாதம் இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.